திருப்பதி மரியாதை கோவிந்தா கோவிந்தா திருப்பதி மலை வாழும் சபையை பார்த்தனையா, இது எப்பேற்பட்ட சபை? எதனால் கூடப்பட்ட சபை? அந்த காமாட்சியம்மனுக்காக புதிதாக ஆலயத்தை ஏற்பாடு செய்து காமாட்சி அம்மனுக்காக கோவிலை கட்டி அந்த அம்மனுடைய கும்பாபிஷேகத்திற்காக இந்த தெருக்கூத்தை வைத்து இந்த பனிகாலமாக இருந்தாலும் பாவம் இவங்களுக்கு நம்ம எம்மா கொடுத்தா தகும். நம்ம கொடுத்தோம், நம்ம வாங்கிட்டு போனா நம்ம வந்துக்கிறோம் அப்படி இல்லடா, நீ வாங்கிட்டு போற சரிதான். ஆனா இருந்தாலும் இவ்வளவு அன்பு ஆசையா தெருக்கூத்துக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு மரியாதை கொடுத்து எங்களை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு உள்ளங்களுக்கும் அருமையன் தாய் தந்தை மகளுக்கும் வெகு காலம் வாசுதேவம் பற்றி எங்க இருக்குன்னு தெரியாதான் நம்ம கண்ணாக்குறிக்கோட போயிடுவோம், அந்த செங்கம் போவோம். ஆனா இது உள்ள வந்தது இல்லை. நாச்சிப்பட்டு வந்திருக்கேன். இப்பதான் ஒரு 10 நாளைக்கு உள்ளதான் அள்ளிந்து போய் ஆயிட்டு வந்தேன். ஆனா நமக்கு வாய்ப்பளித்து தெருக்கூத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையின் தாய் தந்தை மகளுக்கும் உங்களுக்கும் தெய்வத்திற்கும் இந்த சிறுவன் உங்களுக்கு என் மனம் கனிந்த வணக்கம். சொல்லுங்க. கூத்தாடிகளுக்கு இந்த மேடெல்லாம் லாய்குப்படாது. ஒரே நடக்கூட நடக்க முடியும். இந்த பக்கம் வந்தாங்க வாங்குது, இந்த பக்கம் வச்சா கால கிளி நல்லா ஆடி இருப்பாங்க. சரி சரி விடு, நடந்து போச்சு அவ்வளவுதான்.
அப்புறம் அடுத்து ஊத்து பாத்துக்கலாம் இருங்க. அடுத்த பையன் நல்லபடியா நடத்திக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை. தம்பி சரி போட்டோம். டேய் பகவானே, என்னை யாருக்கு தெரிகிறதா உனக்கு? ஒண்ணு விளக்க முடியல. ஒண்ணு விளக்க முடியல. ஏன் அடிக்க போற? எதுக்கு அடிக்க? அடிக்க போற தூக்குறீ. ஏன் அடிக்க போற நீ? யா அவன் அடிச்சா உனக்கிடா. நாங்க ரெண்டு பேரும் யாரும் தெரியாது உனக்கு. அவன் அடிச்சா உனக்கிடா. நாங்க ரெண்டு பேரும் யாரும் தெரியாது, நீ அவனை அடிக்க போற. ரெண்டு பேரும் யாரு நீங்க? நாங்க ரெண்டு பேரும் அண்ணா தம்பி. நான் என் தம்பிங்க. அண்ணன் தம்பின்னு சொல்லண்டா. அதான் நான் அண்ணா என் தம்பி. பரவாயில்லை. சரி அதனாலதான் கோபம் வருதா? ஏண்டா டே குப்பா, சொல்லுங்க. அவன் சொன்னாதான் தெரியும்ன்றா. ஆமா, நீ யாருன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். நீ அதான் சொல்லுவியா? ஆமா. ஏண்டா டே பகவான் போட்டாவது பார்த்தீங்களா? பகவான் போட பாத்துக்கிறேன். எங்க பார்த்த? மாதா கோயில்ல. தம்பி நான் பெருமைப்பட்டா. ஏன்டா போயா போய் அடிச்சுடா. ஏன்டா பகவான் கோயில்ல பகவான் கிடையாது. ஓ மாமா, பகவான் கோயில்ல தாண்டா இருப்பாரு பகவான். டேய் அங்கதானே இருப்பாரு. போடா. பெருமாள் கோயில்ல பகவான் கோயில்ல என்னடா அடிக்காதீங்கப்பா. இவன் அச்சா என்ன ஐயோ எல்லாரும் நடிக்கிறான். ஐயா விவேகம் விவரமா சொல்லுங்க. அப்ப என்ன யாருன்னு சத்தியமா தெரியல. புடவை சொல்படம் மீசை விட மேற்கொள் படம் மீது நடமாடி நடித்திட்ட நாரணம் கடல் போய் படுத்திட்ட பூரணம் கடல் போய் படுத்திட்ட பூரணம் கரிமாவுகில் வதராத்திரு உரமாவே கரிமாவுகள் கரிமாவுகில் வதராத்திரு உரமாவே கரிமாவுகள் காணாத சதுர் பூஜை காட்சியே காணாத சதுர் பூஜை காட்சியே இதை காண்பதற்கு பெருமாட்சியே. ஆஹா சொல்லுங்க. இப்ப புரிஞ்சு போச்சாடா? இப்ப ஒண்ணு விளக்க முடியல. ஐயா ஆஹா. தம்பி என்ன பேசுகிறேன்? இல்லப்பா கம்முனுங்க. யா என்ன சொல்றாங்க? கம்முனு பேசினுங்கறாங்க அந்த சார். சரி சொல்லிக்கலாம். இப்ப இருக்கிற அருமையா இப்ப இருக்கிறவங்க தான் கூத்து நியாயமா பார்க்கக்கூடிய ஆள் இப்பதான். ஆமா. தம்பி ஆஹா. தரணியில் உரம் பெற்ற இரணியின் வழியுற்ற அது நரசிம்மமாய் வந்த மூர்த்தியே பட்ட பிரகலாதனுக்கு நேர்த்தியே பட்ட பிரகலாதனுக்கு நேர்த்தியே தரணியில் உரம் பெற்ற இரணியின் வழியுற்ற நரசிம்மமாய் வந்த மூர்த்தியே பட்ட பிரகலாதனுக்கு நேர்த்தியே பட்ட பிரகலாதனுக்கு நேர்த்தியே பரமாசுரன் தேவாத்திரு உரவேத்திரு பரவாசியே பரமாசுரன் தேவாத்திரு உரவேத்திரு பரவாசியே பரமாசுரன் தேவாத்திரு உரவேத்திரு பரவாசியே பரமாசுரன் தேவாத்திரு உரவேத்திரு பரவாசியே அது பட்சியால் ஆக்கினால் கொத்திட பட்சியால் ஆக்கினால் கொத்திட ஆகி கட்சி வியலில் செய்ய நித்திட ஆஹா ஏய் அவன் ஏன் சொன்னா 10,000 15,000 திருடுவான். ஆமா. திருட்டு போயிட்டு எம்மா பிடிச்சி எவரு வீட்டுல விட்டுற போறீங்கம்மா வாங்கிட்டு தரலாம் பாருங்க காந்தல் பையன் திருட்டு பையா. ஏன் ஐயா? நானே திருடுறேன். என்னங்க ஐயா? என்ன புரிஞ்சுதா ஐயா உனக்கு? இப்படி ஒண்ணும் இல்லையா? ஆட்டுக்காரி கோழிக்காரி பண்டிகாரி ஆட்டுக்காரி கோழிக்காரி பண்டிகாரி வச்சு வச்சுக்கிற வேணி நான் வந்து நீங்க சாப்பிடுங்க. ஐயா நான் பிச்சு போட்டுருவேன். ஐயோ ஆட்டுக்கறி பன்னிக்கறி கோழி என்ன? ஆட்டுக்கறி பன்னிக்கறி கோழி கையா. அது கூட பிடிச்சல போட்டல வேக வைப்பாங்க. அந்த ஆட்டு புடிச்சினோனே ஏய் பன்னிக்கறி வறுத்து வச்சா 3 நாள் 4 நாள் வானல ஊசன அடிக்கும். ஆமா. அதே ஃப்ரிட்ஜ்ல வச்சு பாரு. பார்த்தா கூலிங்கா இருக்கும். அதுக்கு வேக வைப்பாங்க. கூலிங்கா இருக்குன்னு சொல்லி வேக வைப்பாங்கன்ற பிடிச்சல போட்டு வேக வைப்பாங்க. தெரியாத அவனுங்களா? ஏய் வா வரேன். பகவான்கிட்ட வந்து பன்னிக்கை அது யாருக்கிட்ட சொல்றது தெரியாது சொல்றாங்க. சிம்ம தாழி மகனே ஒண்ணு திருவண்ணாமலை கோபுரம் முட்டிடும். எங்களுக்கு பேர் இருக்குது. என் பேர் மெண்டல் பகுதி.
அவன் பேர் பள்ளி பட்டு பள்ளி. இவன் இவாவா கரிகட்டேஸ்வரன். கரிகட்டேஸ்வரன். ஈஸ்வரன். டேய் என் பேரடா பள்ளி ஏய் என்ன அழக பார்த்தாலும் சீர் போடுங்க. கம்யூனிட்டியா கருப்பாக்குறவனா அழகா இருப்பீங்கன்னா நீ என்ன நீ என்ன பேச நானான்றாயா உன் வில்லகத்தை விவரம் சொல்லி தெளிவா. டேய் ஓ மதம் கொண்ட மாபாலி விலங்கெண்டழித்திட மண் உண்ட நீதான கேட்டவா இந்த மாய பிரபஞ்சத்தை காத்தவா இந்த மாய பிரபஞ்சத்தை காத்தவா மனமொண்ட மாவலி விலங்கண்டழித்திட மண்முண்ட நிதானம் கேட்டவா இந்த மாய பிரபஞ்சத்தை காட்டவா இந்த மாய பிரபஞ்சத்தை காட்டவா மாமேரிகிரி சாய்ந்து வையது அமை உருவாய் தாங்கிட மாமேரிகிரி சாய்ந்தது அமைவுகள் தாங்கிட மாமேரிகிரி சாய்ந்து வையது அமை உருவாய் தாங்கிட மாமேரிகிரி சாய்ந்தது அமைவுகள் தாங்கிட மாயா போய் பெண்ணானவா யாரு நீங்களா நீங்களா மாயா போய் பெண்ணானவா ஈசன் மையல் கொள்ளம் மதலை கண்டவா ஆஹா பரமேஸ்வர் பரமேஸ்வர் இப்பயாவது தெரிஞ்சு போச்சாரா உனக்கு இப்படி ஒண்ணு புரியுங்க. ஐயா அவரக்கா வெண்டக்கா முருங்கக்கா உங்கக்கா எங்கக்கா எதிர்த்து பூமிக்கா ஐயா கொல்லிக்கா வாச்சோனா அக்கா மல்லிகா. யார் ஒரு நாள் வர மாட்டேங்குது. எனக்குடா வரும் எனக்கு வருமா நாள் என்ன நாள் உன் இறந்த நாள் ஆமாடா இறந்த நாள் மறாவது உனக்கு பிறந்த நாள். ஏன் உட்கார வந்தா சகுந்தரா டேய் பேர் வச்சுக்கிறான் பாரு ஓய்சி ஓய்சி வாயில நான் பேர் வச்சா வச்சுக்கோ உங்க அம்மா சூத்துல பேர் வந்து ஹாய் 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 இங்க வாங்க நாக்கி வர இந்த பாரு அந்த ஊர்ல உதவாங்க போவா தம்பிங்க அவங்களுக்கே தெரியும் யார் வருவாங்க. ஏம்மா சூழல் சேராம அம்மாடி அடிச்சிட்டு நானு நீயா கேட்டு பாரு நீதாச்சியா அச்சலிங்க அங்க போகிறானோ அந்த மேடிக்கு அங்க போகிறானோ அங்க போவேன் தானுவ ஆ தாங்க முடியாதான் படுத்துட்டானு போய் அம்மா வா வேர்த்த பார்த்தாங்கடா எல்லாம் தம்பி ஓ ஆழ்வார் பகவானே ஆழ்வார் தானே நீ ஆமாங்க ஆழ்வார் தான் யாருக்கு தெரியுமா ஆமாங்க ஆழ்வார் தான் ஆய் வர ஆய் வரறா ஆய் வர ஐயோ ஆழ்வார் வரல கேக்குறீங்க ஆழ்வார் கண்ணிலேக்கு ஆழ்வார் தான் யாருக்கு தெரியுமான்னு கேட்டேன் யாருங்க கருட ஆழ்வார் அப்படி சொல்லு நான் குட்டி கருட ஆழ்வார் குட்டி கேட்டு ஆழ்வார் ஆமா பரவாயில்ல பெரிய ஆழ்வார் எங்க அப்பா உனக்கு வாகனம் கொடுக்க வரும் எங்க அப்பா தம்பி அப்ப என்னன்னு தெரியல சத்தியமா தெரியல ஏடா அழகா இருக்கிறேன் இவ்வளவு அருமையா பேசுறேன் இன்னும் தெரியலன்னு சொல்றானே அம்மா உனக்கு என்ன? ஏம்மா, என் பேர் பூபதி உன் பேர் சொன்னதான் ஆயான்னு தெரியும் உன்னை அண்ணாடு கூப்பிடுத்தேன் உன்னை அண்ணாடு கூப்பிடுத்தேன் வர்ணத்தில் கை கொண்டு பல நேசனை கண்டு பரிசு பெற்ற ராம ராமனே தாய் சிரத்தை அறுத்திட்ட பூமானே தாய் சிறை அறுத்திட்ட பூமானே பரணமில் கை கொண்டு பரமேசனை கண்டு பரிசு பெற்ற ராம ராமனே தாய் சிரத்தை அறுத்திட்ட பூமனே தாய் சிரத்தை அறுத்திட்ட பூமனே குறையறவே இரவில் மதுரை வரவேண்டும் ரகுராவனே உயரவே இருமதுரை வரவேல் ராமனே குறையறவே இரவில் மதுரை வரவேண்டும் ரகுராமனே உயரவே இருமதுரை வரவேல் ராமனே கம்பரண்ணா யார் நின்று ஒரு கம்பரண்ணா பாரு பன்னிக்காரி வர்த்தி வச்சவா பத்து வாயிலை பண்ணிக்கறி நான் வாங்கட்ட கல்லடிக்கா அதான் கம்மியா இல்ல சின்ன பையன் தான் இருப்பான் டேய் இரு சரிடா கடைசி வரி இதை பாடி முடிச்சிடுறேன் உங்ககிட்ட பட முடியாது முதல்ல அவங்க பாடி முடிச்சிருங்க எதை பாடி பாடி முடிச்சிருங்க பாட்ட பாடி ஆ கவியட்டிய
குளிர்தா ஆனா உண்மையிலேயே இந்த நாளையில மாம்பேரு கூத்து பாக்குறாங்கன்னு சொன்னா ரொம்ப அதிசயம் தான். ஐயோ அந்த பண்ணில ஏன் கேக்குறீங்க ஐயா? மேலேயும் ஓய்வுதி கீழே அஸ்து கேளுமாமா. பனி பெஞ்சா என்ன ஆகும்? ஓ பனி பெய்தா தலை நினைவு. தலை நினைச்சா சளி பிடிச்சிக்கும். ஆமா. சளி பிடிச்சா என்ன ஓய்வோம்? மூக்கில் ஓய்வோம். அப்ப கீழே எடுத்து வாயில எடுத்து போட முடியும்? கீழே ஓய்வுது, மேலே ஓய்வுது, கீழே ஓய்வுது. அப்படி சொல்லி அதுக்கு ஐயா கடைசி வரை சொல்லுங்க. கோவானந்த கொய்புழ ரோசையான் மெல்ல ஒன்றின் மேல் கோல் ஒன்றின் நின்றவா அந்த கோதை இறக்கி பந்தவா அந்த கோதை இறக்கி பந்தவா கோகுலமே பிறவாமணி கோபியுடன் உறவாடினி கோபியருடன் உறவாடினி அம்மா சொல்லணும் தம்பியாத கோகுலமே பிறவாமணி கோகுலமே பிறவாமணி கோபியுடன் உறவாடினி கோதைய சோதைய புத்திரா கோதைய சோதைய புத்திரா பால கோதண்டராமணி பத்திரா நமோ நாராயணமூர்த்தி. ஜனங்களுக்கு போய்தா போய் தேட போய் சூத்த கீச்சு விட்டான். அங்கே குசு குசு வரைக்க மாட்டேங்குது. நீ போயவாமா நீ போவாங்க என் பேசுகிறே வாழ்ந்து எங்க வீட்டுல ஆள் இல்லடா சாணி தெளின்னு போய் அஞ்சு ஆயிடுச்சு. சாணியை போட போறாங்க. சாணி தெரியுமா? சாணி போட போதா? ஏன் சாணி தெரிஞ்சு போடு. லட்சுமி வீட்டுல வந்து கொட்டுன்னு வரும். ஹாய் தம்பி. திருப்பதி மேலாவிற்கு வைகுண்ட பெருமா. ஆனா ஆதி காலத்தில் நாராயணனா இருந்து இந்த பிறவி இந்த அவதாரம் இது கண்ணன் அவதாரம். கண்ணன் ஜனனம். ஆமா ஆமா. நான் கண்ணனா இந்த புவியில் எதற்கு பிறந்தேன் எதற்காக அப்படின்னு கேட்டா இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக. பூமி பாரம் தீர்ப்பதற்காக. என் தங்கை உமா மகேஸ்வரி அது அம்மா காமாட்சி காமாட்சி அம்மன் அவங்க கையில் வச்சிருக்காங்களே உதிரை கபாலம். அந்த கபாலத்திற்கு உதிரை சாதிப்பதற்குத்தான் நான் கண்ணனா வந்து பிறந்திருக்கேன். ஆமா. சரி இன்னைக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்னங்க தம்பி? ஓ 2 அரக்கர்கள் வந்தாங்களா? பேரு ஐயோ கரிகண்டன். ஐயோ ஐயோ டேய் நான் வரடப்பா வரடப்பா ஏண்டப்பா போடாங்க. என்ன பண்ணனுங்க? ஆட்டு போட்டி பெறறாங்க. ஆட்டு போட்டியை பெறறாங்க. அந்த கரிகண்டன் எரிகண்டன். ஆமா ஐயா. இப்ப வெய்யுந்த தேடி வந்துட்டு இருக்காங்க. வந்தா தேடி வரானுங்க. அதனால கண்டிப்பா என்ன மட்டும் சும்மாவா விடுவானுவா? சூத்தி தாங்கி போனும். அதனால இரு நம்ம தனியா உதவாங்கிறத விட என் பொண்டாட்டி லட்சுமி கூட்டிக்கினா பாதி உத அவளை போய் சேருங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஆம்பளை மட்டும் இருந்தா லாபம் நஷ்டம், குஷ்ட நஷ்டம் கம்மி இந்த துன்பம் அதான் படுத்துக்கணும். அப்படியே சீக்கிர வா வானே. அதனால சரி லட்சுமி கூப்பிடுறதுக்கு முன்ன பேர் மாத்திக்கலாம். என்னங்க போறீங்க? புது போட மாத்திக்கிட்டு இப்ப என்ன சாமிக்கு கோயில் கட்டி கூட முழக்கு? காமாட்சி அம்மன். காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே
அப்பா கொஞ்சம் காதல் குமாரியிலே குடியிருப்பவளே கொஞ்சம் காதல் குமரியிலே குடியிருப்பவளே கொஞ்சம் காதல் குமாரியிலே குடியிருப்பவளே கொஞ்சம் காதல் குமரியிலே குடியிருப்பவளே ஒரு மணியார்கள் வினை குறை தவிர்ப்பவளே ஒரு மரியார்கள் வினை குறை தவிர்ப்பவளே நஞ்சளவ பூசணிய நாரணியானே நஞ்சளவ பூசணிய நாரணியானே உன்னை கெஞ்சின வளர்ந்தவவே தரக்கு பாவையா காஞ்சியிலே காமாட்சி காஞ்சியிலே விசாலாட்சி பாஞ்சமிகோ காமாட்சி மதுரையிலே மீனாட்சி அப்பேற்பட்ட காமாட்சி அம்மனை அழைத்து செய்து இந்த தெருக்கூத்தை வைத்து ஒரு நாமக்காரர் கொடுத்தார். ஒரு பேர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன். ஓ நாமம் போட்டிருந்தாரு. அப்பேற்பட்ட ராமச்சந்திரன் இதே போல் தானே? ஓ வாசுதேவன் பட்டு வாசுதேவப்பட்டி சேர்ந்த ராமச்சந்திரன் பாகவதர் பாகவதர் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிற சுபேஜயம் நாய். மகாரிஷி மகானந்த இதோ அண்ணன் கிராமத்தை சேர்ந்த அதோ அர்ஜுன அண்ணன் இதோ கெட்டிகாருக்கு 100 ரூபாய் கொடுத்துடலாம். அதோ பொன்னேசார புளிய அதோ ஐஎஸ்க்கு 100 ரூபாய் கொடுத்துடலாம். அவர் குடும்பத்தின் காமச்சேமன் துணைக்குமார் சுபேலியா சொல்லுப்பா. இந்த கரவாணி அம்மாக்காக 100 ரூபாய் கொடுத்தா அவங்க குடும்பத்தில் காமச்சேமன் அவங்க அண்ணன் பகவான் துணைக்குமார் சுபேலியா மகாராஷ்டிர மகாராஜ வருதா உன் பேர் என்ன? கமலா அம்மா இதோ கெட்டிகார யாருக்கு கொடுத்தீங்க? பணம் யாருக்கு கொடுத்த சொல்லு. கெட்டியாருக்கு கொடுத்தியா பகவான் கொடுத்தியா? சொல்லேம்மா சொல்லு நான் வாங்கி வைக்கிறேன். காமாட்சி அம்மனுக்கு. காமாட்சம்மன் புள்ள நானே புடுங்காமலே இருந்துக்கலாம். ஆறு 50 கிலோ கூட பரிசாத்திட்டு சேர்க்கையதாவனா ஐயோ முளைவார்த்திடு நல்லையின் நீளமோ படுவாங்கிடு வாழ்விழி மாதர்கள் வலையா கமலா என்று சொல்லக்கூடிய ஆறுயர் அம்மா காமாட்சி அம்மன் பேரினால் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதன் குடும்பத்தில் காமாட்சி அம்மன் துணை இருந்து மக்கள் சம்பத்து மனசம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தா வாழ வேண்டும் என்று காமாட்சி அம்மனை மிக பிரார்த்திக்கிற சுவேஜயம். டாய் சீக்கிரம் போயிட்டு என் லட்சுமி இருப்பாய் என் பொண்டாட்டி யாரு ஆமா. அதனால உன்னை பகவான் வச்சாருன்னு சீக்கிரம் லட்சுமி கொண்டா போ. பகவான் மனைவி பகவான் மனைவி இந்த லட்சுமி இருக்க இந்த லட்சுமி இருக்கு போ.
இரு. ஏம்மா அண்ணா ஏம்மா பூமி அண்ணா வணக்கம் அம்மா. வணக்கம் அண்ணா ஆஹா. சரி வகுத்து விடு சபை பார்த்தா எப்படி விளக்கம் லட்சுமி கடாஜபுரி சபை லட்சுமி கடாசுரி சபை கடை சபையா லட்சுமி கடாஜபுரி சபை மகாலட்சுமி ராஜ்யபுரி சபை ஆமா. இந்த சபையில் வந்திருக்கக்கூடிய ஆ. மாதா பிதா அதோ காமாட்சி அம்மன் தெய்வன் பாதத்திற்கும் ஆ. உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம் அம்மா. எல்லாரும் அம்மா. நீ நல்லா இரு, நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்குறியா யார் தெரியுமா? யாரு நீங்க நந்தீஸ்வரன். நந்தீஸ்வரன் ஐயோ ஐயோ நந்தீஸ்வரன் இங்கே இருக்கா தப்பு தான் வந்து போறேன். ஐயோ ஐயோ அண்ணி நான் சாத்தி அண்ணி. சரி கொஞ்ச நாளே ஐயோ நாரி கொஞ்ச நாரி கொடுக்க மாட்டேன் யா நீ எங்க வச்சு வந்து தெரியுமா எனக்கு ஏய் விஷயம். ஐயோ ஐயோ சரி வரட்டும் சபை பார்த்தா மகாலட்சுமி ராஜ்யபுரி சபை தம்பி இந்த சபையில வந்துடு என்னுடைய விளக்கு என்ன தெரியுமா விளக்கமா விட்டுட்டது. எப்படி கொஞ்சம் குறையணும். அப்படியே போடு. ஓ, விளக்கமா சொல்லு. ஓ சொல்கிறேன் மகாலட்சுமி எங்க விளக்கமா விட்டு விட்டது இந்த சுப்புலட்சுமினா வேணும். சித்தந்த மகளா வேணும் ஐயா வாயப்பாரு எதுக்கு வேணா ஜாலாட்டம் அப்புறம் பேசக்கூடாதுன்னு நான் ஐயோ ஐயோ தம்பி மகாலட்சுமி ஆஹா. எங்க விளக்கமா பண்ணி விட்டது ஆமா. தம்பி எனக்கு தாய் தந்தை யார் தெரியுமா நான் ஒன்றும் உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கலம்மா. அடடா. ஏய் நீ எல்லாம் ஒரு பெண்மணி வயிற்றில் பிறந்தாய் அவ தாய் வயிற்றில் பிறந்தாள். ஆமா தாய் வயிற்றில் பிறந்தாய் நான் கடலிலே பிறந்தவள் ஏன்டா மாமா? ஆமாண்டி அம்மா என்னடா உலகத்துல ஒரு ஆணு பொறி சேர்ந்தா ஒரு குழந்தை தாய் வயித்துல குழந்தை பிறந்தாங்க. தமிழ புதுசா ஒரு கதை விட கடல்ல பிறந்தாங்களா? எப்படி அவங்க அப்பா அம்மா கடல் யாரு எப்படி அது ஒண்ணும் புரியல. உங்க அப்பா அம்மா எப்படி எங்க சேர்ந்தாங்க? யாரு எங்காச்சும் எங்க அம்மா கடல்ல பிறந்தாங்களா? போ வாயம்மா. தம்பி உலகத்துல ஆணு பொறி சேர்ந்தா ஒரு தாயத்துல குழந்தை பிறக்கலாம். ஆமா கடல்ல பிறந்தன்ற எப்படி அது? அது ஏன் தெரியுமா ஆ. திருப்பார்கடலை ஒரு ஜாதியாகவும் கடலை ஒரு ஜாடியாகவும் மனுமேறிகிறிய மலைய மத்தாகவும் மத்தாகவும், வாசிக்கு என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் கயிறாகவும், கடலிலே அமர்ந்த கடையும் போது அதிலே 7 பெண்கள் பிறந்தனர் 7 பெண்கள். ஆமா தாரை தாரை, மண்டோதரி மண்டோதரி, அகலிகை அகலிகை, அப்படி சொல்லக்கூடிய ரதிதேவி, ரதிதேவி லட்சுமி, லட்சுமி இந்த மகாலட்சுமி என்று மூதேவி. சொல்லக்கூடிய மூதேவி இல்ல அப்படி சொல்லக்கூடிய 7 பெண்கள். 7 பெண்கள் அதிலே அதோட கிடையாது இந்திராணி. அஷ்டலட்சுமியும் பிறந்தாங்க லட்சுமி, அஷ்டலட்சுமி எட்டு பேர் ராஜலட்சுமி, சுப்பலட்சுமி, தனலட்சுமி, தைரியலட்சுமி யோகலட்சுமி, தானியலட்சுமி தானியலட்சுமி, சந்தானலட்சுமி சந்தானலட்சுமி. அப்படி சொல்லக்கூடிய 8 லட்சுமி பிறந்தார் ஆமா. அதிலே மகாலட்சுமி நான் தான் தம்பி மகாலட்சுமியா இருந்தாலும் என்னை யாரிடத்தில் கொடுத்தாங்க தெரியுமா யார் வீட்டுல ஒண்ணு கொடுத்தாங்க? டேய் என்னுடைய அனுமதி யார் தெரியுமா யார் பிராணபதி? திருப்பதி மலைமேல வந்த ஆ. 10 அவதாரமூர்த்தி ஆ. எம்பெருமான் இருக்கின்றாரு ஆ. அந்தவருக்கு தேவியாகிய என் பேர் மகாலட்சுமி கோயில முன்னாடி நீ நான் என்ன உன் சொல்றேன் வீட்டுல பேர் என்ன? ஆ? என்ன பேரு? யாருன்னு தெரியாது அவனுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். 1008 நாமம் உன் வீட்டுல இருக்கு. ஓ அது ஒரு நாம தான் கோயில் தான். கோயில்தானா உண்மைதானே சொல்றான். கோயில முன்னாடி தான் நீ ஐயா அது கோயில்தான்றான் வேற என்ன அப்புறம்? என்ன அப்படிதான்? கோயில்தான் அதெல்லாம் என் வாயில வராது. அதான் கோயில முன்னாடி தான் நீ. அதாவது அப்படி வா எந்த கோயிலுங்க? கோயில முன்னாடி தான் நீ. எந்த கோயிலுங்க? பா, என் தம்பி பேர் இருக்கு.
கண்ணா கோவில படி இருக்குல்ல அவன் பொண்ணு நீ ஏய் அவருக்கு கிடையாது. அவனுக்கு கிடையாதா 10 அவதாரமூர்த்தி எப்பெருமான் இருக்கின்றாரே மகாராஜா கண்ணன். ஓ கோவலங்க முன்னாடியா ஆமாண்டி அம்மா. என் கூட பாத்து மச்சான் அண்ணன் போயிருந்தா ஐயோ தலைவி போடுங்க. அவர் வாத்து மேய்க்கிறாரு செம்மறி ஆடு மேய்க்கிறாரு ஒரு தேவலாத்து ஆனாடா. நீ பகவான் பொண்டாட்டி ஆமா லட்சுமி மார்பிலே தங்கி வரக்கூடிய மகா லட்சுமி நான் தான். அச்சா. ஆனா தம்பி என்னைக்கு இல்லாத ஆ. ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாதான் ஆ. என்ன மார்பை விட்டு இறக்கி விடுவாரு. ஆமா. ஆனா இன்னைக்கு என்ன தெரியல ஆ. மார்பை விட்டு இறக்கிட்டு உனக்கு தெரியாது என்ன நீங்க உங்க வீட்டுக்கார திதி கொடுக்குறது எனக்கு திதி கொடுக்குறதா ஐயா? என்னடி இது குண்டு கலாடுங்கிறாரு அவருக்கு இது டேய் என்னடா பையன் ஏஞ்சிருக்கிற? அவர் யாருக்கோ திதி கொடுக்க போறாராம் ஆ அதை சொல்லிட்டு போறானே யாரு கொடுக்குறாரு அதுக்குடா சரி அப்படி இருந்தாலும் ஆ. என்ன பிராணபதி மகாலட்சுமி வந்து போய் சொல்லிட்டு போ. ஐயா பகவானே ஆழ்வார் இப்ப மனைவி லட்சுமி அம்மா வந்துக்கிறாங்க லட்சுமி வந்துதா? ஆ. வர சொல்லு. என்ன அவர் ரொம்ப பேசிட்டு இருக்க நீ? தப்பாலாம் பேசுறேம்மா ஆ, வர சொல்லு. பயம்மா லட்சுமி ஏய் ஆமா. போய் சொல்லுமா ஆ. தாத்தா காட்டாம என்ன போட்டா போட்டா. ஆ. ஜாவ் ஜாவ் ஜா அப்படி என்னடா தமிழ்? பார்த்து போயிட்டு அர்த்தம் சரி சொல்லுவாமா. எழுதுல ஓஹோ அவனா ராஜாவாசம் ஆறாரு ஆ, ஏங்க? பண்ற சுவாமி அவரு ஓஹோ சுவாமி நீ கொஞ்சம் காமி ஓ லட்சுமி கடாசிட்டு கொஞ்சம் 2 நாளைக்கு காமி அது ஒண்ணா காமிக்கிறேன். அதுதான் சொல்றேன் ஒரு அசிங்கமா சொன்னா ரெண்டாவது பரத்தை பொருத்தமா சொல்லிட்டேனப்பா. பாரு என்ன பண்ணீங்க பாரு கொஞ்ச நேரத்துல போய்க்காயிரம். டேய் டேய், ஐயோ, திருப்பி போடா. மன்னவா ம். ஐயா சுவாமி ம். அயோத்தியாவதி மகிழ்பாலா லட்சுமி. ஏங்க? ஆமா. நீங்க உங்க கையை தாங்கக்கூடியது என்ன சுவாமி? சங்கு சக்கரம் கிதை கோதண்டம் கவுத்து மாமணி பூண்டிருக்கும்படியான பஞ்ச ஆயுதத்தை தரித்தவர் இந்த நாராயணன். மன்னவா நீங்க சங்கு சக்கராதானியே இந்த மார்பு தங்கி வரக்கூடிய மகாலட்சுமி அநேக கோடி வணக்கங்க. லட்சுமி. மன்னவா லட்சுமி. மன்னவா அடிச்சகமே மாறிக்கும்.
எம்பெருமான அருளை பெற்று யாதொரு குறையும் இல்லாமல் சுகம் பெற்று வாழும்படி உனக்கு ஆசிரியர் கொடுத்திருக்கின்றேன். உங்கள் சித்தோட பாக்கியம். சரி. மன்னவா, மாட்டுக்கார எந்த நாதா நாதா நாதா. ஆட்டுக்கார. டேய். இந்த சபையில் அழைத்த காரணம் என்னங்க? அப்படியா? ஆமாங்க. குடிசைக்கார லட்சுமி குடிசைக்காரி 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 குடிசைக்காரி. கூட்டுக்காரின்னா எல்லாரும் கேவலமா, இந்த பையன் கேவலமா நினைக்கிறான். அப்புறம் இந்த மாட்டுக்காரன் நீ பேசுறமா? நீ செஞ்சதான் நான் சொல்றேன். என்ன செஞ்ச? அத மாடு மேய்க்கல நீ சின்ன வயசுல. ஆமா. அதான் நான் சொல்றேன். அப்புறம் நீ குடிசைக்காரி நீ கூட்டுக்காரின்னா ஒண்ணு விளக்க புரியலையா? குடிசைக்கு அரசி. ஆமா குடிசையா ஒரு வீடு இருக்குன்னா ஒரு கூரோட்ல தான் நம்ம உட்காந்தா லட்சுமி கடாட்சம் வந்துடுதுன்னு வச்சுக்க, அவன் மெத்த விட்டு கட்டுவான். அந்த குடிசைக்கு நீ அரசி. அரசி. அதனாலதான் சொல்லுங்க அதனால உங்களுக்கு வாங்கணும்னா மாடு வாங்கணும், அதனால மாட்டு வாங்கணும் சொல்லிட்டு நம்ம காலை வா. காலை வாங்கணும். காலை வாகனம். காலை வாகனம் வந்து அவருக்கு யாராவது விடுவாங்க. பகவானுக்கு பெராத்திரி பெராத்திரி விடுவாங்க. ஆனா எனக்கு வாகனம் கெருட வாகனம். ஆமாங்க. அது போய் போகுது. ஆனா சின்ன வயசுல மாடு மேய்ச்சிங்க. சரி, இந்த கோபத்தை சேதி தானே, ஆமாங்க. அது தெரியாது. தெரியாது. நாம வாங்க போறோம் பெண்ணு. ஆமா, உதவாங்க போறாங்க. இந்த சந்தேகமா இருக்குது எனக்கு. யாரு வந்து நம்மளும் வந்து அடிக்கிறது? அதான் நான் கேட்டேன். கைலாயத்துக்கு வந்து சும்மா போனானா போக மாட்டான். வைகுண்டா வைகுண்டா. ஐயோ ஐயோ. சரி, அதனால நம்ம ஒரு பையன் வந்து திரும்பி போனது கிடையாது. அதானே கேட்டேன். ஏமா எங்களை எவனா ஆட்டி பார்க்க முடியுமா? ஒரு பையன் வந்து எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட ஆள் நம்ம. எவன் வந்தா என்ன வராட்டா என்ன நம்மளுக்கு என்ன ஒன்னு ஏன் கூப்பிட்டேன்? எதுக்கு? எதற்காக? பஞ்சனம் மீது யார் வந்தாங்க வராட்டாங்க நம்ம பச்சனையில போயிருக்கலாம். யாரும் வந்து நம்மள இருக்கிறோம். தாங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு கோயம் மஸ்து கூட உனக்கு நான் புரட்சி புடிக்கிட்டு இருக்கிறாங்களா? ஆமா ஆமா. யாரு? லட்சுமி. என்னடா பாத்தா எங்கடா போறா? நாள் வர மாட்டேங்குது. ஏன்டா என் பொண்டாட்டி எங்கடா இட்டு போய் வர்றீங்க? ஐயோ பெரிய பாம்புங்க உள்ளார. அவன் கூப்பிட்டான்னு போனா அங்க போய் வேலை என்ன பண்றாங்க? ஏன் நீ
இது எங்க இருந்து சொன்னா அவங்க கிட்ட ஏறி போன அப்படிதாங்க போனது. எனக்கு இந்த வைகுந்த வேண்டும். வைகுந்த வேண்டும். யாருக்கே தெரியல வைகுந்த வேணும் என்ன விடுற நீங்க யாரா நீங்க? சொல்லு அவரை போய் நீ சொல்றது கரிகண்டாசுரன் எரிகண்டாசுரன் கரிகண்டாசுரன் எரிகண்டாசுரன் எதுக்கு வந்தீங்க இந்த வைகுந்தம் எங்களுக்கு வேண்டும். வைகுந்தம் எனக்கு வேண்டும். வைகுந்தா எனக்கு வேண்டும். வைகுந்தம் உங்க அம்மா போனதா ஏய் கரறவா இந்த வைகுந்தம் உங்க அம்மா போனதா ஓ இல்ல இது உன் கூத்தியா போனதா என்னது யார் உங்க அக்கா போனதா எப்படி சம்பாதிச்சு வச்சுக்கிறது நாங்க எங்க ஊரு எங்க நாடு நம்ம நாடு. இந்த ஊர் எழுதி சொன்னா விடுவாங்களா விடுவாங்களா? விடமாட்டாங்க. விடமாட்டாங்க. இது இறங்குவாங்க கிடையாது எப்படி மாதிரி எதுக்கு ஒரு பாகம் கேட்க வந்தா பங்காளி அங்காளியா இருக்கும் ஆமா. இல்ல அண்ணன் பொறுத்தா இருக்கணும் அண்ணன் அண்ணன் தம்பி இருக்கணும் எதுவுமே இல்லாத வைகுந்தம் கொடுங்க நாங்க யாரா இருந்தா உங்களுக்கு வைகுந்தம் எனக்கு வேணும். வைகுந்தம் எனக்கு வேணும். முடியாது முடியாதா முடியாது முடியாதா அருள்ரா பாப்பா சண்டை என்னது? சண்டை நான் சண்டை வைக்கிறா நீ சண்டைக்கு வாடா. சண்டை வர முடியாது சண்டைக்கு வாடா. வைகுந்தம் கொடுக்க முடியாது என்னடா கொடுக்க முடியாதுன்னா நீ இந்த முடியாதுடா முடியாது. சண்டையா ஆமா. சண்டை தானே ஆமா. சரி பார்க்கலாம் வாங்க ஆனல்ல. லட்சுமி ஆமா கையில சக்கரை இருக்குது அதை ஏத்து விடுங்க. எடுத்து விட்டா ஒரே ரெண்டு பேர் தானே ஆமா சரி சிரத்தை எடுத்து போட்டுட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம் அதானே ஆயிரம் வந்து அடிக்க வரா. ஏன்டா அடிக்க வரா? தாய் போய் வாதம் கூப்பிட்டு கட்டி எட்ட போறேன் எதுக்கு வந்த? டேய் டேய் ஹேய் அத போடாங்க இந்த மூடா போடா 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 ஐ போடாங்க இந்த மூடா போடாங்க இந்த மூடா கேடா போடாங்க இந்த மூடா கேடா லட்சுமி ஏங்க? இனிமேல் கொடுத்துட்டேன் ஆ? சக்கர தலை எடுத்தேன் உங்களை கொள்ள சக்கர தலை எடுத்தேன் உங்களை கொள்ள லட்சுமி ஏய் 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 லட்சுமி என்ன வைக்கிறீங்க வீட்டுக்கார பாரு முன்ன. ஏய் ஓடி போடியா ஓடி போயிடியா ஐயா நான் கொஞ்சம் பைப்ல சொல்றீங்க. இனிமேல் இவங்கிட்ட உதவாங்க முடியாதுங்க வைகுந்தத்தை விட்டு எங்க கைலாயம் போகணும். கைலாயம் போனா என்னுடைய மைத்துனர் பரம கடவுள் அவர் கையில சூலாயுதம் வச்சிருக்காரு 3 இருக்குது என்ன 3 இருக்குது 3 இருக்குதுங்க. சுறு
சுருக்கமா 3 வச்சுக்கிறாங்க. ஆக்கல் அழித்தல் படைத்தல். அதுங்க. ஆக்கல் அழித்தல் படைத்தல். அதான் கேட்டேன். திருசூலம். எங்க பரம கடவுள் செய்ய திருசூலம் வச்சிருக்காரு. பரம கடவுளுடைய திரிசூலம் அண்ணங்கள் ஏரியில போய் பூந்துக்குச்சு. ஏறி ஆமா, இந்த ஊருக்கு பேர் அண்ணங்கள் தான். பட்டை கலப்பிட்டாங்க பட்டை. லட்சுமி புறப்பட போவோம். ஏ பார்வதி பிரம்மதேவா பிரம்மதேவா வேலை வந்தான். பரமக்கடவுளே ஒப்புள்ள பிரம்மதேவா ஒப்புள்ள போறதோட அப்புறம் போட்டாடியா கட்ட ஒத்து போல மாமனார் கூப்பிடாரு பாரு. அம்மா எங்க அம்மா எங்க அம்மா 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 கிட்ட அறிவு கேஜி அம்மா கிட்ட போறா. மட்டும் காமிச்சியா தாக்காரங்க பரமக்கடவுளே நான் எல்லாமே தான் காமிக்கிறேன். நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன், நானா பண்ண முடியும்? ஒரு பச்சை வித்தியாட்டம் மட்டும் காமிக்கிறேன், எனக்கு கேட்க அதிகமாக கேட்கறான். கேமரா இல்ல கழுதா. சரி, அந்த சூரனும் அந்த அவனை கையில கட்டினான். அந்த எலி கட்டினான். ஆமாமா கம்பெனி ஏற்றி வந்தாரு பாரு. ஒண்ணும் இல்ல. சூத்த முஞ்சா வீங்கி போச்சு. என் முன்னாடி வேற ஓடிவிட்டான். என் ஆம்படியா சுத்தா போச்சு. என் ஆம்படியா சுத்தா பஞ்சு பஞ்சா போச்சு. ஐயா எங்கயா ஈஸ்வர் எங்கயா? என் தங்கச்சி எங்க? என் தங்கை எங்க? என்ன விட்டு போயிட்டான். எங்க? கம்பா கம்பா நதி நதி காஞ்சிபுரம் சாப்பிட்டியா? காமாட்சி சாப்பிட்டாங்க. ஆமா, பரியாமல் பொய்யாமையான்னு பாக்குறேன். என்ன சோதிச்சு பாக்குறேன். எல்லாம் ஒண்ணு தும்பு தண்ணி போட்டு பார்த்துட்டேன். சோதிச்சது ஒரு பக்கம் இருக்கு. இருமா, அந்த கரிகண்டன் எரிகண்டன் சொல்லக்கூடிய அரக்கர்கள் ஆமா, யோனின் வழியா பிறந்தவர் கையால் சாப்பிடாது. மாறக்கூடாதுன்னு வர வாங்கிட்டாங்க. ஆமா. அப்ப யோகி வழியா பிறக்காதையா? அது பிரம்மதேவன் கொடுத்து வர்றோம். வரோம். அப்படி யோனின் வழியா பிறக்காத ஆள் யாருன்னு கேட்டா என் தங்கை பார்வதி தான். அந்த அம்மா போயிட்டா. அவ காஞ்சியில காமாட்சியா போயிட்டாங்கன்னு வேற சொல்றேன். ஆமா, நீ என்ன செய்வே தெரியாது. ஆயா கும்பலா போயிடுவோம். யாரு? அங்கே போயிடுவோம். நீ போய் உன் பொண்டாட்டி காலில் நீ தான் விழணும். நான் நல்லா பாட முடியாது. யாரு? மச்சான் இல்லன்னா உதவாங்க உதவாங்கிற வாங்கி அதான் சொல்றேன். என்ன பண்றது? புறப்படு. பொறுப்படுக்காம போங்க. தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏமா முன்ன வைக்கிற? தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து அது காஞ்சி கம்பா நதி தேடி வர அது கம்பா நதி தவம் செய்யக்கூடிய அது காமாட்சி அம்மன் தர்பா.
வாங்கம்மா 10 மணில பாடா படுத்துறீங்க பொறுமையா அப்படி விட்டுட்டே நீ சாலியத்தை முண்டாவிட விட்டு போறா இந்த உருவம் எதற்காக இவருடைய கணவர் இருக்கின்றாரு. பரம கடவுளுக்கும் எனக்கும் விகடம் ஏற்பட்டு கம்பா நதியில் இதை காமாட்சியாக உணர்த்திருக்கின்றேன். ஆமாண்டா. அப்படி இருந்தாலும் தம்பி இந்த தினத்தில் அன்னார் வரும்படி உத்தரவு. கம்பா நதியை நமக்கு பார்ப்போம். வணக்கம் 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 அம்மா வணக்கம்மா காமாட்சி அண்ணா காமாட்சி அது பாப்பா தேடி வரலாமா? ஆம்பளையாண்டா அடிக்கிறாரு அண்ணன்னா கிட்ட போறான். ஏன் வள மூல சுவாமி நீ சாப்பிட முடியும் ஒரு மாசம் இல்ல முன்னாடி வாங்க சொல்லிட்டு போய் எதுக்கு எடுத்துட்டு போறீங்க ஏன் வர ஏன் வர வருமானே என் பொண்ணு அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போவோம். விட்டு போ தாலி கூட எடுத்து போய் எனக்கு கவலை சரி போறேன். ஆமா நீ வந்துருமா? நீ போ ஒண்ணு இல்ல போ சரி 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 ஐயா அண்ணா இருந்தா உயர்ச்சி மாதிரி கூட உட்கார பகவானே காமாட்சி எழுந்துருமா காமாட்சி அம்மா அண்ணா இந்த கையிலமெல்லாம் போற்றி கொள்ளும் ஜெகர சகிய தங்கையாரே உனக்கு ஆசை தந்தேன் எப்பேருமான் பாதம் பணிந்த உமக்கு என் பெருமான உள்ள பெற்று ஒரு குறையும் இல்லாத நீ சுகமா வாழ உனக்கு ஆசை வாக்கியம் அண்ணா. அண்ணா எங்க தேடி வந்தீங்களே என்ன காரணம்? உன்னை தேடி வந்தா காரணம் என்ன காரணம்? கடவுளை தேடி வந்த காரணமா கேட்கிறேன். சம்பாதியை தேடி வந்த காரணம் என்ன காரணம் அண்ணா? அம்மா அண்ணா அந்த யசுரால பட்டங்க ஒரு காரணம் கரிகண்டன் எரிகண்டன் ரெண்டு பேர். என்ன கரிகண்டன் யமகண்டன். ஆமா கரிகண்டன் எரிகண்டன் எரிகண்டன் அவன் ரெண்டு பேரும் கூடிக்கினே மும்மூர்த்தி தேவர்களை அடித்து இமசை செய்து எங்களை நாஸ்தி படுத்தி விட்டார்கள். அண்ணா அதனால் யோ பரமகடவுளே யோ யோ வாயாடியே கொண்டாடி சாவு மட்டும் கொடுக்க தெரியுது தாயின பேர் புரடி இந்தியா சொல்லணும் பாட்ட கவிதா வரலாமா இங்கே? மூக்குல மூக்கு போயிருமா சக்தி இல்லையே, சிவம் இல்லையே, சக்தி இல்லை. நான் தனியா
உதப்பட்டு தேடி வந்துக்கிற பொண்டாட்டிக்கிட்ட இவர் சொல்றாரு சக்தி ஆம்பளையானா அடிக்க வரா, அண்ணா கேட்டா உதப்பட்டு அடிப்பட்டு வந்து ஒரு பொண்டாட்டிக்கிட்ட போய் தேடிக்கினேன். யோ பகவானே, நான் என்ன ஆம்பளையானா சொல்றேன், அடிக்க யோ, வரா. பொம்பளை இல்லாத குடும்பம் சத்தியமா உருப்படாது. ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு குடும்பத்துல பொம்பளை இல்லைன்னு வச்சுங்க, அந்த ஊர்ல என்ன இருக்குமாமா சொல்லுங்க பாப்போம். பொண்டாட்டி எதுனா ஒண்ணு சொல்லிட்டா போதும், அப்படியே பொசுன்னு கஞ்சாவை பிடிச்சி இழுத்து போடுறது, உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு கொடுக்குறது. இதே ஒரு வேலையா போச்சு. நந்தார குடும்பம் பண்றியா? அவர் தான் பூஜை வச்சுக்கிறாரு. அப்புறம் நான் தங்கையா ஊருக்கே வச்சு. யோ யோ இங்க வாரியா. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் தாழ்த்து பேசினாதான் அம்மா கொஞ்சம் மன ஏற்றுங்க. அவங்கள கம்மி வேலை பாரியா. என்னால அவ இல்லாத இருக்க முடியும். நீதாக பொண்டாட்டி விட்டுருக்க மாட்டோம். மாவுக்குள்ளே வச்சு மகாலட்சுமி 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 சாப்பிட்டியாடி சாப்பிட்டியாடி. நீ தலைமையிலே வச்சு இல்ல கங்க சின்ன பொண்ணு மூத்திரம் மூத்திரம் போய் விடுவாங்க. மார்பிள் வச்சு மணி பேசுற போட்டு வைப்பாங்க. எங்க ஒண்ணா வச்சு பண்ணி போற முடியும். நீ தான் சாப்பிட போனா கேள்வி காமாச்சம்மா அண்ணா நான் ஒண்ணு சொல்லி தவிச்சுக்கிறான். அதனால அம்மா அண்ணா அந்த அரக்கர்களை யோனின் வழியா பிறந்தவர் கையால் மாறக்கூடாதுன்னு பகவான் வரம் கொடுத்தா கூட மீண்டுடலாம். ஈசனே வரம் கொடுத்தா கூட மீண்டுடலாம். ஆனா பிரம்மதி அவர் கொடுத்த வரம் அவங்களுக்கு அது பெரிய வலிமையான வரம். அதனால இந்த உலகத்தில் யோனின் வழியா பிறக்காதவள் நீ மட்டும்தான். அதனால் அவர்களை சம்ஸ்காரம் செய்ய வேண்டும், தேவர் குறையை தீர்க்க வேண்டும். அம்மா அதற்குத்தான் நாங்கள் மும்மூர்த்தி தேவர்களும் உன்னை தேடி வந்திருக்கின்றோம். அண்ணா அவன் என்னுடைய பாத்தை பணிந்தால் உயிர்ப்பித்தை கொடுக்கப்படும். இல்லை என்றால் சூலாயத்துக்கு நீ அமர்வாய். ஏய் அந்தம்மா உட்கார வேண்டாம். நீங்க குடி போடுமா. ஓ அப்படி எது எல்லாரும் அம்மாவை கோழிப்போம். அரந்தரி சுரந்தரி நிரந்தரி நிராதரி எங்கள் ஆதியா நின்ற உமையே. ஆதிகையில் ஆயத்தில் பரமனிட பாகத்தில் நீ அருமலர் சொரிந்தவளும் நீயே. ஆதி நாராயணன் தங்கையே திரௌபதா அம்மா ருங்கிலி பாஞ்சாலி உமையே. நேமமாய் காஞ்சியில் வளர்ந்திடும் எங்கள் காமாட்சி அம்மன் தாயே. உனக்கு உடுக்க நெல்ல பிறந்ததம்மாங்க புத்திராட்ச பூமியில உனக்கு எவன் வந்தால் வரட்டும், நாம் பார்க்கிறேன். அவன் ஆணவன் தன்னை நான் நிற்கிறேன். இப்ப எங்க அம்மா சப்போர்ட்ல இருக்கோம். இப்ப வந்து எங்க மயிரை புடுங்க இந்த 3 லோகத்துக்கு நானே கடவுள் நானே தெய்வம். அதெல்லாம் மோதி போடுறேன். இது கொல்லை காட்டு அந்த அம்மா யாருன்னு தெரியாது. கை கண்டா எங்கள் கலியுகாத தெய்வம் படாங்காது.
எங்க அந்த கும்பத்தில குதி கொண்டு இருக்கிறான். சரி அதை விடு. பேசுகிறேன். ஏய், என் மகன் ஏய், அங்க பாத்தியாடா பச்சை ஏடியடா அவளுக்கு இந்த ஊருக்கு தண்ணி வராது. இந்த பச்சை மரியாதையின் பாதத்தை பணிந்து உயிர் பிச்சை கேட்டுக்கொள். இல்லை என்றால் குலைக்காது. மரியாதையாக ஓடிவிடு. இல்லை என்றால் சொல்ல மந்த கையில் எடுத்து கோபம் பொறு பாயே நம்ம தஞ்சம் அம்மா தாயே கோபம் பொறு பாயே தஞ்சம் அம்மா தாயே கோபம் பொறு பாயே தஞ்சம் அம்மா தாயே கோபம் ஒரு பாயே தஞ்சம் அம்மா தாயே தஞ்சம் அம்மா தாயே மேல போனா பாடு முட்டி பாடா மாமா ஜட்டி போடா. தஞ்சம் அம்மா தாயே கொஞ்சம் கோபம் பொறு பாயே 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 காட்சி காவாச்சி தாயே கிட்ட வரமா கைதுல தென்னிரு காட்சி காவாச்சி தாயே கிட்ட வரமா கைதுல தென்னிரு வரமா ஏ காட்சி காவாச்சி தாயே கிட்ட வரமா அந்த கைதுல இருவரும் வேலைக்கு
ஏம்மா, இரு. காமாட்சி அம்மனுக்கு மடிப்பிச்சையா உங்க கையில உண்டான காணிக்கையை அந்த அம்மாவுக்கு மடிப்பிச்சை போடுங்க. அந்த காமாட்சி அம்மா உங்களுக்கு துணை இருப்பாள். ஒரு காணிக்கை நீங்க கொடுக்க மறுகாணிக்கு உங்களுக்கு மலை போல் வளரும். அதனால நீங்க தாய்மார்கள் அந்த காமாட்சி அம்மனுக்கு நீங்க காணிக்கையை கொடுத்து உங்க நோய் நொடிய இல்லாமல் அந்த அம்மா விபூதியை பேட்டு கொண்டு போங்க. ஆமா, அந்த அம்மா காமாட்சி தாயா உங்களுக்கு குடியிருப்பாள். கண்டிப்பா. அதனால இந்த ஊர் அண்ணந்தல் கிராமம் அண்ணந்தல் கிராமத்தில் ஆமா அந்த காமாட்சி அம்மனை வழிபட்டு இந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி ஆமா அதனால எடுத்து மடிப்பிச்சு போட ஆட்களுக்கு வாயம்மா நான் ஏரோட காசு வாங்க கையில உண்டாந்து போடு 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 கையில உண்டான காய்கறி போடுங்க. காணி போடு காணி போடு காணி போடு நல்ல வழி கொடுப்பா நல்ல வழி கொடுப்பா ஆத்தா போடு போடு நல்ல வழி நல்ல புத்தி நல்ல எண்ணம் வாழ்க்கை குடும்பத்துல முன்னுக்கு ஏறது நல்லா கொடுப்பா போடு 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 வேப்பிலை கையில கூட அந்த வேப்பிலை கொண்டு போய் நீ வச்சுக்கிற காய்ச்சி வைக்கிற பீரவனை போடுங்க. நம்மட கூட கரிகண்ட சம்மாரம் என்ன? கரிகண்ட சம்மாரம் என்ன? காமாட்சி அம்மன் மகத்துவம் நாடகத்தோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டு கழித்தவன் அனைவருக்கும் அந்த காமாட்சி அம்மன் அருளை பெற்று எல்லோரும் இன்புற்றுவாக பிரார்த்தித்து நாடகம் கொஞ்சம் கை தட்டு